ஹாய் நண்பா, வெல்கம் டு அவர் சேனல் வாய்ஸ் ஆஃப் மேன். இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு டாப்பிக்கை பற்றி பேச போகிறோம். அதாவது நிறைய இடங்களில் ஆண்கள் ஏன் சைலண்ட்டை மெயின்டைன் பண்ணுறாங்க, ஏன் அவங்களால ஒரு பிரேக் டவுன் ஆகி அவங்க மனசுக்குள்ளே இருக்கிற விஷயத்தை பேச முடியல அப்படிங்கிறத தான் இந்த இடத்துல நம்ம பேச போகிறோம். ஏன் அப்படின்னா இன்றைக்கி நிறைய ஆண்கள் தொடர்ந்து சைலண்ட்டாக ஆகுறாங்களா அப்படிங்கிறத தாண்டி ஆக்கப்படுறாங்க. அதான் உண்மை. அதுக்கான ரீசன் என்ன அப்படிங்கிறத தான் ரொம்ப ஓப்பனாகவே இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, ஒரு ஆண் சைலண்ட்டாக இருக்கிறான் அப்படின்னா அவன் மேதாவி அப்படின்னு நினைக்கிறோம். ஆக்சுவலாக அப்படி கிடையாது. ஆண்கள் தன்னுடைய சர்வைவலுக்காக நிறைய இடங்களில் சைலண்ட்டாக இருக்கிறாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா, பொண்டாட்டி திட்டுவாங்க, எங்கே வெளியில் கேட்டுச்சு அப்படின்னா நமக்கு அசிங்கம் அப்படின்னு சில ஆண்கள் வெளியே சொல்கிறது கிடையாது. அதே மாதிரி ஆஃபீஸில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கேவலமாக மேனேஜர் திட்டுவான், அந்த இடத்துல சைலண்ட் மெயின்டைன் பண்ணுவான். ஸோ இப்படி நிறைய இடங்களில் சர்வைவலுக்காகவே சைலண்ட்டை மெயின்டைன் பண்ணுறாங்க. இதை தாண்டி ரொம்ப கிரிட்டிக்கலான சில இஷ்யூஸை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பேசுகிறோம். வாங்க அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, சொசைட்டியோட எக்ஸ்பெக்டேஷன். நம்மளுடைய சொசைட்டி ஒரு ஆணை எப்படி ட்ரெயின் பண்ணுது அப்படின்னா, நீ அழக்கூடாது, நீ எப்பயுமே ஜெயிக்கணும், நீ ஜெயித்தா மட்டும்தான் இந்த உலகம் உன்னை மதிக்கும், நீ கண்டிப்பாக வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேலே இன்டைரக்டாக ஒரு ப்ரெஷரை தொடர்ந்து போட்டுக்கிட்டு இருக்கு. ஒருத்தன் ஜெயிச்சிட்டான் அப்படின்னா அவன் வெளியில் இந்த சொசைட்டி முன்னாடி அவன் எப்படி ஜெயித்தான் அப்படிங்கிறத தாண்டி எப்படிலாம் ஜெயிக்கலாம் அப்படின்னு தான் சொல்கிறானே தவிர அவனுடைய ரியலான ஸ்ட்ரகிள்ஸை எந்த ஆணுமே ஸ்டேஜில் சொல்கிறது கிடையாது. இப்படி இருக்கும் பொழுது ஆண்கள் அழக்கூடாது, உன்னுடைய எமோஷனலை நீ வெளியே எக்ஸ்ப்ரெஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நிறைய சொசைட்டியல் ப்ரெஷர் இருக்கிறதுனால ஆண்கள் சைலண்ட்டாக தன்னைத்தானே மெயின்டைன் பண்ண வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்க. நம்பர் 2, மென் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். நிறைய ஆண்கள் இந்த சொசைட்டி நம்மளை எப்பயுமே வீக்குன்னு சொல்லிடக்கூடாது, நம்மளை யாருமே ஒருத்தர் பார்க்குறாங்க அப்படின்னா இவன் வீக்கானவன் அப்படின்னு பார்த்துடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப கான்சியஸாக இருக்கும். ஸோ அதற்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நிறைய மாஸ்க்கை போடுறோம். இன்கேஸ் நம்ம வீக்காக இருக்கோம் அப்படின்னா நம்மளுடைய ஃபேமிலியில் நம்மளை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க, இல்லை நம்மளுடைய பார்ட்னர் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க, இல்லை நம்ம மதிக்க மாட்டாங்க, இல்லை அப்படின்னா இந்த சொசைட்டி நம்மளை ஏமாத்திரும் அப்படின்னு பல ஃபியருக்காகவேவும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி இந்த சொசைட்டியில் நம்மளை காட்டிக்கிறோம். முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு நம்ம எடுக்கிற முதல் வெப்பன் என்ன அப்படின்னா சைலண்ட்டாக இருக்கிறோம். அதாவது சைலண்ட்டாக இருக்கிறவங்கெல்லாம் ப்ரில்லியண்ட் அப்படின்னு எவனோ ஒரு கிறுக்கன் சொல்லிட்டு போனால் அதை நம்ம இன்னும் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நிறைய இடங்களில் பெண்களுக்கு தான் எமோஷ்னலான விஷயங்கள் தேவைப்படுது அப்படின்னு நம்ம நம்புகிறோம். ஆக்சுவலாக ஆண்களுக்கும் பெண்களுக்கு ஈக்குவலண்ட்டான எமோஷ்னலான நிறைய விஷயங்கள் தேவைப்படுது, முக்கியமாக எமோஷ்னல் சப்போர்ட். நம்பர் 3, ஓவர் டம்பிங். நிறைய ஆண்களுக்கு ஆங்கர் இஷ்யூ இருக்கும், அழுகணும்னு தோணும். நிறைய ஆண்கள் ரொம்ப கோபப்படுவானுங்க, சில இடங்களில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப டாமினேட் பண்ணுவானுங்க. ஆனால் இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அவனுடைய மனசுக்குள்ளே தான் படுவான், வெளியே காட்டிக்கிற மாட்டான். ஏன் அப்படின்னா ஆஃபீஸில் போய் இதெல்லாம் காட்டிக்கிட்டு இருந்தா அப்படின்னா வேலையை விட்டு துரத்தி விட்ருவானுங்க. பொண்டாட்டிக்கிட்ட அப்படி இது பண்ணுற அப்படின்னா பொண்டாட்டி வீட்டை விட்டு ஓடிடுவா. இதை தாண்டி பேரண்ட்ஸ்கிட்ட போய் நீ கோவப்படுற, உன்னுடைய ரியலான சுச்சுவேஷன் சொல்கிற அப்படின்னா அதை புரிஞ்சுக்கிற மாட்டாங்க, உன்னை ப்ளேம் கேட்க மாடுவாங்க. ஸோ இப்படி நிறைய பிரச்சனைகள் இருக்கிறதுனால வெளியில் சிரிச்சுக்கிட்டு இருந்தாலும் உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கோக் பாட்டிலுக்குள்ளே இருக்கிற அந்த பானம் மாதிரி தொடர்ந்து ப்ரெஷரைஸாக ஆகிக்கிட்டே இருப்பான். அவன் சைலண்ட்டாக இருந்தான் அப்படின்னா அந்த கோக் பாட்டில் எப்போது அமைதியாக ரொம்ப அழகாக இருக்கும் அதே மாதிரி இருக்கும். இன்கேஸ் நீங்கள் அதை ஷேக் பண்ணிங்க அப்படின்னா வெடிச்சிடும், அந்த கோக்கையும் உங்களால் குடிக்க முடியாது, பாட்டில் அசிங்கமாக தெரியும். ஸோ இந்த ஒரு சுச்சுவேஷனுக்காக தான் நிறைய ஆண்கள் தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா சைலண்ட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. நம்பர் 4, ரியல் ஸ்டோரிஸ். நிறைய பேர் அவங்க கூட இருக்கிறவங்களுக்கு கோவப்படுறதுனாலையோ இல்லை இந்த தன்னை வீக்காக காட்டிக்கிறதுனாலையோ அவங்களுக்கு நிறைய இழப்புகள் நடந்திருக்கும். இதை ஒரு ஆண் ரியலான லைஃப்பில் பார்க்குறான் அப்படின்னா நம்மளுடைய லைஃப்லேயும் அதே மாதிரி நடந்துருமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும். ஸோ அதுக்காகவே தன்னை ஒரு ஹீரோவாகவோ இல்லை ஒரு பெரிய வில்லாதி வில்லனாகவோ காட்டிக்கிற ட்ரை பண்ணுவான். ஆக்சுவலாக உள்ளுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வீக்காகவும் கோழையாகவும் தான் இருப்பான். ரொம்ப வெகு சில ஆண்கள் மட்டும்தான், அதாவது நீ ஃபினான்ஷியலாகவும் பவர் உனக்கு சப்போர்ட் இருந்துச்சு அப்படின்னா அவன் ரொம்ப தைரியமாக வெளியே உலகத்தில் நடமாடுவான், காட்டுவான். ஆனால் இந்த பவரோ இல்லை இந்த ஃபினான்ஷியல் சப்போர்ட் இல்லாமல் ஒருத்தன் சும்மா அதாவது ரொம்ப பில்டப் பண்ணுறான் அப்படின்னா அவன் வெளி உலகத்துக்கு தான் தன்னை பெரிய ஆளாக காட்டிக்கிறான், உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கோழையாக தான் சுற்றுவான். ஓகே, இதுக்கெலாம் என்ன ப்ரூவ் பண்ணுறது அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் மாறுங்க அப்படின்னு சொல்ல மாட்டேன், சொசைட்டி மாறணும், நம்ம சுற்றி இருக்கிறவங்க நம்மளை புரிஞ்சுக்கிறணும். ஸோ இது நடக்குமா அப்படின்னா நிறைய இடங்களில் இது நடக்காது. அதனால தான் அதாவது முன்னாடி இருந்த அந்த
என்ன சொல்கிறது, இறப்பு விகிதம் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஆண்களோட இறப்பு விகிதம் அதிகமாகிக்கிட்டு இருக்குது. முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா, நேச்சுரலாக இல்லாமல் அவங்களே தன்னுடைய லைஃப்பை முடிச்சுக்கிறாங்க. ஸோ இதுக்கு காரணம் ஃபினான்ஷியல் பர்டன், இன்டைரக்டான ப்ரெஷரு, இந்த சொசைட்டியோட ஸ்ட்ரக்சரு, ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய லைஃப்பில் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்குமோ அந்த அளவுக்கு மட்டும் ரிஸ்க் எடுங்க. தேவையில்லாமல் ரிஸ்க் எடுத்தால் தான் லைஃப்பில் ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நீங்களே ப்ரெஷரைஸ் பண்ணி உங்களுடைய ஹாப்பினஸை நீங்களே அழிச்சிக்கிறாதீங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் வீடியோவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அப்படி இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோ உங்களை நான் சந்திக்கிறேன். இல்லை இந்த கண்டென்ட்டில் வீடியோ போடு ப்ரோ அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியாஸ் இருந்துச்சு அப்படின்னா அதையும் நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணலாம். அதற்கான வீடியோவும் நான் ரெடி பண்ணி போடுறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல கண்டென்ட்டில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.